ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.6ல 15th சம். ஸோ நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து லீனியரா, கியூபிக்கா, ரெசிப்ரோக்கலா, குவாட்ராட்டிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லீனியர் அப்படின்னா எக்ஸுக்கு மேல பவர்ல 1 இருக்கணும். கியூபிக் அப்படின்னா எக்ஸுக்கு மேல பவர்ல 3 இருக்கணும். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா அந்த எக்ஸே கீழே இருக்கணும். குவாட்ராட்டிக் அப்படின்னா அந்த எக்ஸுக்கு மேல 2 இருக்கணும். ஓகேவா? சரி சார், அப்ப பார்த்தோன்னே சொல்லிடலாம், இங்க எக்ஸ் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு மேல 3 தானே இருக்கு, அப்ப இதுதானே பி தானே ஆன்சர் அப்படின்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது அன்சால்வ்டா இருக்கு. இத சால்வ் பண்ண பிறகு அந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சர். சார் என்ன சார் புரியல? இப்ப நல்லா கவனிங்க, கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதுறேன். இப்ப எனக்கு 2 ஃபார்முலா தெரியும். a பிளஸ் பி த ஹோல் கியூப், a மைனஸ் பி த ஹோல் கியூப், இப்படி 2 ஃபார்முலா தெரியும். ஸோ a பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன? a கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் b கியூப். இது என்னோட ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன? a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப். ஓகே, வெறும் சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இப்போ இங்க எனக்கு என்ன இருக்கு? இப்போ இதைத்தான் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ், ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ இததான் ஏ கியூப் பிளஸ் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் 3 இன்ட்டு ஏ இன்ட்டு 1 ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் பிளஸ் பி ஸ்கொயர், சாரி பி கியூப். இப்போ ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது மைனஸ் சேம் தான்ப்பா, இங்கேயும் ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு. ஸோ சேம் தான், ஏ கியூப், ஆனா சைன் மட்டும் மாறும். மைனஸ் 3 இன்ட்டு ஏ இன்ட்டு 1 ஏ இன்ட்டு பி பிளஸ் 3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி மைனஸ் பி கியூப். புரிஞ்சுதா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இப்ப நல்லா கவனிங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடலாம். எக்ஸ் கியூப் பிளஸ் 3 இன்ட்டு 1 3x ஸ்கொயர் பிளஸ் 3 இன்ட்டு 1 3 1 இன்ட்டு 1 1, ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் 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 3x இன்ட்டு 1 3x தான். 1 கியூப் 1 தான். இப்போ இந்த மைனஸை உள்ளுக்குள்ளார கொண்டு போங்க. மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், ஸோ 3x, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1. ஓகே, ஸோ ஸோ அப்போ என்ன ஆகும்? எது கேன்சல் ஆகும்? 3x கேன்சல். ஸோ பிளஸ் 3 கியூப் மைனஸ் 3 கியூப் கேன்சல். அப்போ எனக்கு என்னதான் இருக்கு இங்க? 3x ஸ்கொயர், இங்கேயும் 3x ஸ்கொயர் இருக்கு, அப்போ 6x ஸ்கொயர். அடுத்தது இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, பிளஸ் 2. ஆஹா, இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? ஸோ கியூப் என்னவா மாறிடுச்சு? எக்ஸுக்கு மேல என்ன இருக்கு? 2 தான் இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சு இதை கரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களால் ஆன்சர் கிளியரா எடுக்க முடியும். ஸோ அப்போ 2 இருந்துச்சுன்னா, எக்ஸுக்கு மேல பவர்ல 2 இருந்துச்சுன்னா வாட் ஃபங்க்ஷன் இட் இஸ்? இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். கிளியரா இருக்கா சாமி? இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சு அதை ஒழுங்கா சப்ஸ்டிடியூட் பண்ணி. அடுத்த முக்கியமான விஷயம், நடுவுல இங்க மைனஸ் இருக்கு. ஸோ இந்த மைனஸை உள்ளுக்குள்ளார ஒவ்வொரு டேர்முக்கும் நீங்க இன்கல்கேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ மைனஸ் அது உள்ளார கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். சரியா? கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் என்னோட சால்வ்டு வெர்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இது அன்சால்வ்டா இருந்தது, இதுதான் சால்வ்டு. சால்வ் பண்ண பிறகுதான் எக்ஸோட வேல்யூ பார்க்கணும், விச் இஸ் குவாட்ராட்டிக். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ.